Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து practice problems on conversion of ER diagram to relational model. So first நம்ம problem பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ரூலை நான் சொல்ல மறந்துட்டேன். So இந்த ரூலை நம்ம என்னன்னு பார்த்துட்டு பார்க்கலாம். So நமக்கு ஒரு weak entity set கொடுத்திருக்காங்க. weak entity setல நமக்கு வந்து participation எப்பவுமே டோட்டல்ங்கிறதுனால நம்ம ஏற்கனவே வந்து பைனரி ரிலேஷன்ஷிப் ப்ளஸ் டோட்டல் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, ஒன் சைடு அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா, அந்த ரூலும் இந்த ரூலுமே வந்து சேம் தான், நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன், நம்மளோட ஃபாரின் கீ ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இதில் வந்து நமக்கு என்னது ஃபாரின் கீ, இந்த என்டிட்டி செட்டில் ரெண்டு என்டிட்டி செட்லேயும் தனித்தனியாக நம்ம ஃபாரின் கீ ஐடென்டிஃபை பண்ணோம். இப்போ இந்த எம்ப்ளாயி என்டிட்டி செட்டில் நமக்கு எம்ப்ளாயி ஐடி தான் வந்து ஃபாரின் கீ, வேறஸ் டிபெண்ட் என்டிட்டி செட்டில் நமக்கு ஃபாரின் கீ இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து அதில் ப்ரைமரி கீயே இல்லை. ஸோ அதனால் வந்து நமக்கு ஃபாரின் கீ இருக்காது. இப்போ வந்து நமக்கு ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு சொன்னால், யூஸ்வலாக நம்ம வந்து கார்டினாலிட்டி ரேஷியோ பார்ப்போம். அதாவது என்ன டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 1 to 1, 1 to many-ஆ, many to 1-ஆன்னு பார்ப்போம். பட் இதில் பார்க்க தேவையில்லை. ஏன் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து டோட்டல் பார்ட்டிசிபேஷன் இருக்குது. ஸோ பார்ட்டிசிபேஷன் இருக்கிறதுனால எந்த சைட் டோட்டல் பார்ட்டிசிபேஷன் இருக்கோ அந்த என்டிட்டி செட்டோடு சேர்த்து இந்த ஃபாரின் கீயை கம்பைன் பண்ணணும். இங்கே வந்து இஎம்பிஐடி தான் வந்து ஃபாரின் கீ, அப்படி தான் ஃபாரின் கீ. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ டிபெண்ட்ஸ் ஆனுங்கிறத நான் வந்து ஆர்ன்னு எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டிபெண்டன்ஸுக்கு இங்கே எல்லா ஆட்ரிபியூட்ஸையும் எழுதுகிறேன். அதாவது நேம், ஏஜ், ரிலேஷன்ஷிப் அப்புறம் இதுதான் முக்கியம், இதுதான் இங்கே ஃபஸ்ட்டு வந்திருக்கணும், நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இஎம்பி ஐடி. ஸோ இதெல்லாம் வந்து இது ஒரு தனி ரிலேஷனில் இருக்கும். ப்ளஸ் இந்த எம்ப்ளாயி என்டிட்டி செட்டில் இருக்கிறது வந்து நம்ம அப்படியே போட்டுருணும். ஸோ நமக்கு வந்து இதில் வந்து 2 டேபிள்ஸ், இதை மினிமைஸ் பண்ணால் நமக்கு வந்து 2 டேபிள்ஸ் கிடைக்கும். இப்போது அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ நான் சொன்னது தான் இப்போ இதில் போட்டிருக்கேன். இப்போ ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ இங்கே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்லைடில் உங்களுக்கு நான் சொல்யூஷன் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணோன்னா, 2 என்டிட்டி செட் எடுக்க போகிறோம். என்னென்ன என்டிட்டி செட், எம்ங்கிறது ஒரு என்டிட்டி செட், பிங்கிறது ஒரு என்டிட்டி செட், ப்ளஸ் இந்த ரிலேஷன் R1 எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இது வந்து என்னது இருக்குது, ஃபாரின் கீ என்னென்னு ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஃபாரின் கீ வந்து M1, P1 தான் நமக்கு ஃபாரின் கீ. இப்போ இதில் வந்து செகண்ட் ஸ்டெப் என்ன டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப்புன்னு ஐடென்டிஃபை பண்ணுவோம். பட் இது இங்கே ஐடென்டிஃபை பண்ண தேவையில்லை, ஏன்னா இங்கே நமக்கு டபுள் இருக்கிறதுனால இது வந்து டோட்டல் பார்ட்டிசிபேஷன். ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு ஐடென்டிஃபை பண்ண தேவையில்லை, அந்த சைடு தான் வந்து நான் ஃபாரின் கீயை கம்பைன் பண்ணி ஆகணும். ஸோ நான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு டேபிள் எப்படி வரும் அப்படின்னு சொன்னால், MR1 போட்டுட்டு, ஏன் R1 போடுறேன், இங்கே இருக்கிற ஃபாரின் கீயை தான் நான் கம்பைன் பண்ண போகிறேன். M1, M2, M3, P1. ஓகேவா, இப்படி பண்ணுவேன். அடுத்தது என்ன பண்ணுவேன், செகண்ட் என்டிட்டி செட்டில் இருக்கிறத அப்படியே நான் எழுதுவேன், P1, P2. அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் வந்து நமக்கு இருக்கிறது வந்து ஐடென்டிஃபையிங் ரிலேஷன்ஷிப்பில் வந்து என்னது வீக் என்டிட்டி செட் இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம இந்த இதை பண்ண போகிறேன், PN அண்ட் R2 இந்த இது பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம இங்கே பார்த்திங்கன்னா இது ஒரு வீக் என்டிட்டி செட். இங்கே ஆனால் டோட்டல் பார்ட்டிசிபேஷன் இருக்கிறதுனால இங்கே வந்து P1-ஐ நான் வந்து கம்பைன் பண்ணுவேன். ஸோ எனக்கு எப்படி வரும்னா, NR2 போட்டுட்டு இங்கே ஃபாரின் கீ என்னது, எனக்கு P1 தான் ஃபாரின் கீ. ஸோ P1, N1, N2. அப்புறம் யூஸ்வலாக இன்னொரு ஸ்டெப் என்ன சொல்லுவேன்,
இந்த என்டிட்டி செட்டில் இருக்கிறத அப்படியே எழுதணும்னு சொல்லுவேன். சரியா? இதுதான் ப்ரொசீஜர். இப்போ இது வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட்டாக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு தடவை இந்த ரிலேஷனை ரிப்பீட் பண்ணால் போதும். ஸோ எனக்கு இதை மினிமைஸ் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் வந்து 3 டேபிள்ஸ்ன்னு வரும். ஸோ இப்போ நான் சொன்னது தான் வந்து இங்கே ரிப்பீட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து P1 தான் நமக்கு ஃபாரின் கீ. நம்ம வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஃபாரின் கீ வந்து நல்லா இருக்கக்கூடாது. சரியா? அது வந்து வீக் என்டிட்டி செட்டுங்கிறதுனால ஃபாரின் கீ நல்லா இருக்கக்கூடாது. அந்த ஃபாரின் கீயை தான் நான் வந்து ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன். சரியா? அடுத்தது செகண்ட் ப்ராப்ளமில் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் E1 அண்ட் E2 எடுத்துக்க போகிறேன். இப்போ இதில் ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன ரிலேஷன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ எனக்கு ஏரோ மார்க் எந்த சைடில் இருக்குது? இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது. லெஃப்ட் சைடில் இருக்குன்னா அது வந்து எனக்கு 1 to many. ஸோ 1 to many. ஸோ நான் வந்து R1ஓட எனக்கு ஃபாரின் கீ என்னது? R1ல் ஃபாரின் கீ என்னது? A1 B1. ஸோ நான் வந்து இப்போ இந்த A1ஐ E2 சைட் கம்பைன் பண்ணணும். ஏன்னா எனக்கு வந்து ரிலேஷன்ஷிப் வந்து 1 to many ரிலேஷன்ஷிப். ஃபாரின் கீ வந்து எனக்கு வந்து அதாவது ஆரில் நான் என்ன எழுதுவேன் அப்படின்னு சொன்னால் R1ல் ஃபாரின் கீ வந்து என்னது? எனக்கு வந்து A1 B1. இப்போ நான் இந்த R1ஐ வந்து எங்கே கம்பைன் பண்ணணும்? மெனி சைடை தான் கம்பைன் பண்ணணும். எப்பயுமே மெனி சைடு தான் கம்பைன் பண்ணுவேன். 1 to manyலையாக இருக்கட்டும், இல்லை many to 1லையாக இருக்கட்டும். சரியா? ஸோ மெனி சைடில் கம்பைன் பண்ணும்போது எனக்கு என்ன வரும்? R1 E2 B1 B2 B3 A1. ஓகேவா? ஸோ இதுதான் எனக்கு வரும். அடுத்தது என்ன பண்ணுவேன்? அடுத்தது வந்து அந்த E1ங்கிற டேபிளை என்டிட்டி செட்டில் இருக்கிறத ஆட்ரிபியூட்ஸ் அப்படியே எழுதுவேன். ஸோ எனக்கு இப்போ இதுலேருந்து எவ்வளோ டேபிள்ஸ் கிடச்சிருக்கு? இதில் 2 டேபிள்ஸ் கிடச்சிச்சு. இப்போ இந்த 2 இது முடிஞ்சிச்சு. இப்போ நான் இதையும் கம்பைன் பண்ணுவேன். இதையும் கம்பைன் பண்ணால் எனக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னால் இப்போ ரைட் சைடு ஏரோ இருக்குது. ரைட் சைடு ஏரோனா many to 1. ஸோ மெனி சைடு அகெயின் E2 தான் எனக்கு வந்து மெனி சைடு. அப்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா E2 R2 போட்டுட்டு என்ன பண்ணுவேன்? ஸோ எனக்கு வந்து இங்கே C1 தான் வந்து ஃபாரின் கீ. இங்கே B1. ஸோ B1 ஏற்கனவே இருக்குது. B1 B2 B3 C1 போட்டுருவேன். போட்டுட்டு E3யை வந்து நான் அப்படியே வந்து தனி டேபிளாக வந்து வச்சுக்கிடுவேன். சரியா? இப்போ எனக்கு வந்து மொத்தமாக இதில் என்ன வந்தது? 4 டேபிள் வந்திருக்கு. பட் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 ரிலேஷன்லேயும் B1 B2 B3 காமன், A1 C1 கூட ஆட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இந்த 3 and 5 வந்து நான் கம்பைன் பண்ணி என்ன பண்ணலான்னா R1 R2 போட்டு E2 போட்டு நான் கம்பைன் பண்ணி B1 B2 B3 A1 C1 போடலாம். இதை ஒரே ரிலேஷனில் இந்த ஆட்ரிபியூட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இது தனியாக வச்சுக்கணும், இது தனியாக வச்சுக்கணும். இதான் கம்பைன் பண்ணியாச்சுல. ப்ளஸ் இப்போ இந்த 2ஐயும் கம்பைன் பண்ணியாச்சு. இந்த 2ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு டோட்டலாக வந்து மினிமைஸ் பண்ணால் நமக்கு வந்து 3 டேபிள்ஸ் வருது. இப்போது அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ அதுதான் போட்டிருக்கேன். இப்போ அடுத்த ப்ராப்ளமில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு இந்த இதை பார்க்க போகிறேன். AR1 இந்த இதை மேலே இருக்கிறத பார்க்க போகிறேன். ஸோ R1Bயில் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபாரின் கீ ஐடென்டிஃபை பண்ணுறேன். A1 B1 என்ன டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏரோ இருக்குது. many to 1 ரிலேஷன்ஷிப். many to 1 அப்படின்னு சொன்னால் நான் இந்த சைடு கம்பைன் பண்ணணும். மெனி லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏறணும்னா இட் இஸ் 1 to many அப்படின்னு சொன்னால் ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து எனக்கு 1 to many ரிலேஷன்ஷிப் எதில்?
R1 Bயில் வந்து எனக்கு 1 to many ரிலேஷன்ஷிப். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், மெனி சைடு கம்பைன் பண்ணுறேன். மெனி சைடு கம்பைன் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் R1B போட்டுட்டு A1, B1, B2 வந்துடும். சரியா? அப்புறம் திருப்பி ஏல இருக்கிறத நான் அப்படியே ரெப்ரசன்ட் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ A of A1, A2. ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா BR4. அடுத்தது பார்த்திங்கன்னா BR4. நான் இந்த இதை நான் இது பண்ண போகிறேன். இந்த இது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அகைன் இது என்ன ரிலேஷன்ஷிப், எனக்கு வந்து ஏரோ வந்து எந்த சைடில் இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் 1 to many ரிலேஷன்ஷிப். ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா D1 வந்து பியோடு சேர்த்து கம்பைன் பண்ணிடுவேன். ஸோ எனக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் BR4 போட்டுட்டு B1, B2, D1. ஓகேவா? அடுத்தது இந்த என்டிட்டி செட்டில் இருக்கிறத நான் அப்படியே எழுதிப்பேன். ஸோ எனக்கு வந்து D1, D2 இருக்குது. அடுத்தது இந்த இதை பார்ப்பேன் நான், அதாவது CR3D அப்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இது என் ரைட் ஹேண்ட் சைடு ஏரோ இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு ஏரோ இருந்தால் மெனி டு ஒன் ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த ஃபாரின் கீ D1 நான் வந்து C1, C2ஓடு ஆட் பண்ணுவேன். ஸோ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் CR3 ஆஃப் C1, C2, D1 கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இது C1 R3 கமெண்ட் பண்ணிட்டு D டேபிளில் நான் அப்படியே எழுதிடுவேன். கரெக்டாக? D டேபிளில் நான் அப்படியே எழுதுவேன். ஸோ இங்கே நான் D டேபிளில் அப்படியே எழுதிக்கிறேன். D1, D2 ஃபஸ்ட்டு நான் எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிடண்டன்ட் டேபிளை வந்து எடுத்துக்கலாம், ரிமூவ் பண்ணிடலாம். சரியா? அடுத்தது இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஒன் வந்து நான் இதை பார்க்க போகிறேன். இது பார்க்க போகும்போது எனக்கு ரெண்டு சைடுமே ஏரோ மார்க் இல்லை. ரெண்டு சைடுமே ஏரோ மார்க் இல்லாட்டி எனக்கு வந்து என்னது மெனி டு மெனினா எனக்கு வந்து எல்லாமே எழுதணும். எனக்கு வந்து அந்த இதை வந்து மினிமைஸ் பண்ண முடியாது, இருக்கிறத அப்படியே எழுதணும். ஸோ R2ல் என்னென்ன ஃபாரின் கீ இருக்கும், ஃபாரின் கீ வந்து C1 இருக்கும், இன்னொன்று A1 இருக்கும். ஸோ இருக்கிறத அப்படியே நான் போட்டுட்டு A of A1, A2. ஓகேவா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கடைசியில் வந்து நம்ம பார்க்க போகிறது இந்த இதில் வந்து என்ன ஆகும், இப்போது இது என்ன ரிலேஷன்ஷிப்பு, லெஃப்ட் சைடு ஏரோ இருக்குது. 1 to மெனி சைடு தான் நம்ம கம்பைன் பண்ணணும். கம்பைன் பண்ணால் நமக்கு என்ன வரும், BR5 வரும். கரெக்டாக? அதாவது பி சைடு தான் நம்ம கம்பைன் பண்ணணும். நமக்கு என்ன வரும், B1, B2, C1 வரும், ப்ளஸ் C டேபிள் தனியாக வரும். C of C1, C2. ஓகேவா? இப்போது இங்கே 10 இருக்குது. நம்ம 10 டேபிள்ஸ் சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம இங்கே டியை வந்து 2 times ரிப்பீட் பண்ணியிருக்கோம். ரிப்பீட் பண்ணதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணும். சியும் வந்து நம்ம 2 times ரிப்பீட் பண்ணியிருக்கோம், அதுவுமே நம்ம வந்து 1 time ஆக்கணும். இப்போது நம்ம வந்து இங்கே சியை வந்து ரிப்பீட் பண்ணியிருக்கோம், டியை வந்து ரிப்பீட் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம வந்து இதை அப்படியே எழுத முடியாது. நம்ம வந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ரிலேஷன் எழுதியிருக்கோம் பார்த்திங்கன்னா, R1B, BR4, CR3. இதில் வந்து நம்ம வந்து டேபிள்ஸை வந்து கம்பைன் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். காமன் அட்ரிபியூட்ஸ் இருந்தால். ஆமாம், B1, B2 இருக்குது, A1, D1 இருக்குது. ஸோ இது ரெண்டுமே நமக்கு ஒரே ரிலேஷனில் போட்டுடலாமா? அதே மாதிரி வேறு எங்கேயாவது பண்ண முடியுமா? வேறு எங்கேயும் பண்ண முடியாது. மேபி இங்கே C1, C2 ரிடண்டன்ட் இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இந்த 2 இருக்குது, ப்ளஸ் இங்கே பார்த்திங்கன்னா BR5 இருக்குல்ல, R5லேயும் நமக்கு வந்து B1, B2 இருக்குது, அதையும் நம்ம வந்து கம்பைன் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இது எல்லாமே C1, D1, A1 இது எல்லாமே சேர்த்து ஒரே இதில் போட்டு நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் நான் வந்து இங்கே என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னால்
இங்கே வந்து எல்லாமே போட்டிருக்கேன். இது தனியாக நான் போட்டிருக்கேன். சொல்யூஷன் டு ப்ராப்ளம் இதை தான் நம்ம இப்போ ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம். இதில் வந்து நான் வந்து இங்கே 10 இது இருக்காது. நமக்கு ஏன் 10 வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், இங்கே நான் C of C1, C2ன்னு ஒரே ஒரு தடவை தான் எழுதியிருப்பேன். திருப்பி நெக்ஸ்ட் டைம் அந்த என்டிட்டி செட்டை ரிப்பீட் பண்ணணும்னு சொல்லியிருந்தப்போ நான் எழுதியிருக்க மாட்டேன். அதனால் இங்கே எனக்கு வந்து கம்மியாக வந்திருக்கும். இப்போ வந்து ஃபைனல் சொல்யூஷன் வந்து நான் கொடுத்துருக்கேன். இதுதான் வந்து எனக்கு ஃபைனல் சொல்யூஷன். ஓகேவா? அடுத்த ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளமில் நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போது என்ன பண்ண போகிறோம்? இப்போது ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த ரெண்டே எடுக்க போகிறேன். AR1B. ஃபஸ்ட்டு இதில் ஃபாரின் கீ என்னது? A1 B1. இது என்ன ரிலேஷன்ஷிப்? மெனி டு ஒன் ரிலேஷன்ஷிப். சரி, மெனி டு ஒன் ரிலேஷன்ஷிப்னால் நான் வந்து B1ஐ R1ஐ எந்த சைட் கம்பைன் பண்ணோம்? A சைட் கம்பைன் பண்ணோம். A சைட் கம்பைன் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு வந்து என்ன ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், R1 AR1 A1 A2 B1. சரியா? AR1 A1 B1 A1 A2 B1. அதுக்கப்புறம் இந்த இதை வந்து நான் அப்படியே எழுதணும்னு சொன்னேன். ஸோ நமக்கு வந்து B1 B2 இப்படி இருக்குது. அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த இதை பார்க்க போகிறோம். அதாவது என்டிட்டி செட் B R3C. இப்போ இது மெனி டு மெனினா நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம், இருக்கிறத அப்படியே எழுதணும். B ஏற்கனவே ஒரு வாட்டி எழுதியாச்சு. ஸோ R3ல் என்ன இருக்கும்? ஃபாரின் கீ இருக்கும். ஸோ ஃபாரின் கீனா C1, B1 இருக்குமா ஃபாரின். ஸோ அது தனியாக எழுதியாச்சு. Cயில் வந்து இருக்கிறது வந்து C1, C2 அப்படியே எழுதியாச்சு. அடுத்தது என்னது? நான் வந்து என்ன பார்க்க போகிறேன்? இந்த மூணையும் பார்க்க போகிறேன். சரியா? ஸோ வந்து இப்போ இது எந்த சைடு ஏரோ வந்து எனக்கு எப்படி வருது அப்படின்னு சொன்னால், ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு ஏரோ அப்படின்னு சொன்னால் அது வந்து எனக்கு மெனி டு ஒன். ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன்? இது சைடில் தான் நான் வந்து R2வை கம்பைன் பண்ணுவேன். விச் மீன்ஸ் A1 A2 C1. ஓகேவா? இப்போ நான் கம்பைன் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு திருப்பி நான் வந்து Cங்கிற டேபிளில் ஆஸ் யூஷுவலாக நான் C1, C2ன்னு எழுதியிருப்பேன். சரியா? இப்போது இது முடிச்சாச்சு. இப்போ நம்ம எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும்? இந்த ரிலேஷன் AR1 போட்டோம், AR2 போட்டோம் இல்லையா? இதில் ஏதாவது காமன் இருக்கான்னு பார்க்கணும். ஆமாம், நமக்கு A1 A2 B1 C1 இருக்குது. A1 A2 காமனாக இருக்குது. ஸோ B1 C1ஐ நம்ம ஒரே டேபிளாக போட்டுடலாமா? ஸோ நமக்கு வந்து என்ன வரும்? AR1 R2 A1 A2 B1 C1 ஒரு டேபிள் வரும். அடுத்தது வந்து R3 கண்டிப்பாக வரும். C1 B1 வரும், C வரும். அடுத்தது நமக்கு வந்து என்ன வரும் அப்படின்னு சொன்னால் B of B1 B2. ஸோ டோட்டல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 4 டேபிள்ஸ் வரும். சரியா? ஸோ இதை நான் வந்து கிளியராக கொடுத்துருக்குறேன். இங்கே ஃபஸ்ட்டு என்னென்ன வரும்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். கொடுத்துட்டு நான் வந்து ஃபைனல் சொல்யூஷன் ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னால், அடுத்த ஸ்லைடில் பார்த்திங்கன்னா ஃபைனல் சொல்யூஷனு கொடுத்துருப்பேன். ஏன்னா இதை கம்பைன் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ரிலேஷன் இல்லாமல் போகும் இல்லையா? அதாவது மினிமைசேஷன் ஆகும் இல்லையா? அதனால் அப்படி கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் வந்து சொல்யூஷன். ஸோ இப்போது இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிற டாபிக் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், இது ஃபேன் ட்ராப், செசம் ட்ராப்னு ஒரு டாபிக் நான் சொல்லியிருந்தேன் இன்ட்ரடக்ஷனில். அந்த டாபிக் பார்த்துட்டு நம்ம ER மாடலை வைண்ட் அப் பண்ணுறோம். தேங்க்யூ.